வணக்கம். நான் இன்றைக்கி ரவா புட்டிங் செய்ய போகிறேன். அது எப்படின்னு சொன்னால் ரவையில் செய்ய போகிறேன். எல்லாருமே ப்ரெட்டில் ஃப்ரூட்ஸில் வச்சு செய்வாங்க. நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். ரவாவில் மதர் சின்னவங்கள்லாம் பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம். ரவா புடிங் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ரவா, சீனி, முட்டை, பால், தண்ணீர், பட்டர். ரவா புட்டிங் எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் வாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 கப் சுகர், அது கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு தண்ணி, இது ஹனியோட கலருக்கு வரும் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு இது ஒரு பாகுத்தன்மைக்கு வரணும். ஒரு கம்பி பதம் இருந்தால் காணும். இது ஒரு இந்த பொன்னிறமும் இல்லாமல் தேனிட கலருக்கு இருக்கணும். இப்போ தேனிட கலருக்கு வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி செய்துட்டு இருக்க தேனிட கலருக்கு வரும். உள்ளே இருக்க சீனி எதுவுமே தட்டப்படாமல் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக அப்படியே கம்பி பதம் வர்ற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். தேனிட கலருக்கு வந்துட்டு இருக்குது பாருங்க. இது இப்போ ஓகே ஆயிட்டுது. இதை நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம்னா, நாங்கள் இப்போ இதில் மாஜரின் பூசி வச்சுக்கிறோம். இந்த கப்புக்கு முதல்ல அதை எடுத்து வைப்போம். இதை நாங்கள் திரும்ப எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள 2 முட்டை அடித்து விட போகிறோம். அந்த முட்டையோட வாசனை உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி வெனிலா எசன்ஸ் ஒரு கொஞ்சம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த சின்ன சின்ன பிசிறுகள் இல்லாத மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த நுரத்தன்மை வரும். அந்த நுரத்தன்மை வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க வந்துருக்குது. இதை நாங்கள் அப்படியே வச்சுக்கோளும். இப்போ நாங்கள் 50 ml பால் விட்டுக்குவோம். சுத்தமான கெட்டியான பசுப்பால். இது நல்லா கொதிச்சுட்டு வரணும். பால் கொதிச்சுட்டு வருது. இப்படி பால் கொதிச்சுட்டு வரும்போது சுகரை இதுக்குள்ள போடணும். அது ஒரு 100 கிராம் சுகர். இது அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கு இருக்கிற சுகர் எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த சைட்ல எல்லாம் ஆடப்பலரும் அதெல்லாம் உள்ள எடுத்து விடணும். அதான் நல்ல டேஸ்டா கொடுக்கறது. சுகர் அந்த சின்னதாக கூட தடக்கப்படாத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். சுகர் எல்லாம் கரைஞ்சிட்டுது. அதுக்குள்ள 2 டீஸ்பூன் பட்டர், 1
இந்த பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கரைஞ்சு கொண்டு இருக்குது. ஃபுல்லா கரைஞ்சிட்டுது. கரைஞ்சதுக்கு அப்புறமா ரவா 40 கிராம் ரவா. இந்த கட்டியா இல்லாம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டியா போயிடும். இது அப்படியே 3-4 நிமிஷம் அப்படியே வேக வைக்கணும். அப்படியே தெரியும் எங்களுக்கு, அப்படியே ரவா அப்படியே குண்டு குண்டா இருக்கும். வரைக்குள்ள அவிஞ்சு வரைக்குள்ள எடுத்து நாங்கள் இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த தேன் ஹனி மாதிரி செஞ்சு வச்சுக்கோம், அதுக்குள்ள ரெடி பண்ணி விட்டா ஓகே. 3-4 நிமிஷம் அப்படியே வேக வைப்பேன். இப்போ அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விடணும். இப்போ இங்கே பாருங்க, அப்படியே குண்டு குண்டா வந்துருக்குது ரவா. இப்போ அது ரெடி ஆயிட்டுது. இதை நாங்கள் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி கொள்ளுவோம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் 30-35 நிமிஷம் இதை நாங்கள் அவிய வச்சுட்டு இறக்கும்போது சுவையான நல்ல டேஸ்டான ரவா புட்டிங் ரெடியாக இருக்கும். இப்போ நாங்கள் நல்லா டேஸ்டான ரவா புட்டிங் செய்தாச்சுது. இதே நாங்கள் இப்போ செய்கிறதுக்கு அவ்வளோலாம் திங்ஸ் தேவைப்படும் இல்லை, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சுக்கலாம். சுகர், பட்டர்,
எக்கெல்லாம் நார்மலாக எல்லாத்த வீட்லேயுமே இருக்கும். இது பண்ணுறதுக்கு அவன் தான் தேவையானும் இல்லை, வீட்டில் இருக்கிற இட்லி சட்டியை வச்சு நாங்கள் செஞ்சுக்கலாம். பெரியவங்க சின்னவங்க சாப்பிடணுமென்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சுகரை கம்மி பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டும் பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்தியானதும் கூட. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.